நான் வாகனத்தை எடுத்து பயணிக்கிறேன், ரோட்ல சாலையில பயணிக்கிறேன். என்னை வழிமறைத்து இருக்கின்ற காவல்துறையினர் என்னிடம் லஞ்சமாக பணம் பெறுகிறார்கள். எல்லா ஆவணங்களிலும் இருந்த பிறகும் கூட என்னால் லஞ்சமாக சிலரை என்கிட்ட வாங்குறாங்க. சரியா? ஏன்னு கேட்டா அந்த பதவிக்கு வருவதற்கு அவர் யாரிடத்திலேயோ லஞ்சம் கொடுத்திருக்கிறார். புரியுதா? எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன். அவர் லஞ்சம் கொடுத்திருக்கிறார். அவர் யாரிடம் லஞ்சம் கொடுத்திருக்கிறார்? அமைச்சர்கிட்ட. சரியா? அந்த அமைச்சர் ஏன் இந்த அதிகாரியிடம் லஞ்சம் வாங்கினார்? அந்த அதிகாரத்திற்கு வருவதற்கு அவர் மக்களாகிய நமக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறார், ஓட்டுக்கு காசு கொடுத்திருக்கிறார். ஆக ஊழலும் லஞ்சமும் பிறப்பது என்பதே ஓட்டுக்கு காசு கொடுக்கும் நேரத்தில் தான் என்று நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் சொன்னது எவ்வளவு உண்மைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான். பெரிய பெரிய கருத்து, சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், பெருசு பெருசா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பங்கு சந்தை நிலவரம், தங்க விலை நிலவரம், பெட்ரோல் டீசல் நிலவரம், எண்ணெய் அரசியல், சர்வதேச அரசியல், உலக பொருளாதாரம் என்னென்று எங்களுக்கும் பேச தெரியும். ஆனா என்னுடைய தாய் தாப்பினிடத்தில் நான் என்ன பேச வேண்டும் என்பது தெரிந்து உணர்ந்து நான் பேசுகிறேன். ஓட்டுக்கு நீங்கள் காசு வாங்குவது மட்டும்தான் ஊழல் லஞ்சம் உருவாக்குவதற்கான முதற் காரணம். ஓட்டுக்கு ஒருத்தன் காசு கொடுக்கிறான்னாலே நான் எனக்கு கூட நீ ஓட்டு போட வேணாம், ஆனா ஓட்டுக்கு காசு கொடுக்காதவனுக்கு ஓட்டு போடு. அவ்வளவு நான் சொல்ல வர்றது. ஓட்டுக்கு காசு கொடுக்கிறான்னாலே அவன் திருட போறேன்னு முதல்ல உங்ககிட்ட தெரிவிச்சுட்டு போறான்னு அர்த்தம். ஏன்னா போட்டது எடுக்கணும்ல. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா, ஒரு வீட்டுக்கு 5000 ரூபா. எத்தனை வீடுகள் இருக்கிறது, எவ்வளவு ஓட்டுகள் இருக்கிறது? எல்லாத்துக்கும் 1500. இரு கட்சிகளும் போன எலெக்ஷன் தோத்துட்டேன்னா அதையும் சேர்த்து எடுக்கணும். பரமசிம்ம ஐயா சொல்லுவேன் நீங்க நினைக்கலாம், கிடையாது. எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். டாக்டர் இல்லையா, வலிக்காம ஊசி போடுறவர் இல்லையா, நம்மளும் கொஞ்சம் வலிக்காம தான் போடணும். அதனால போன எலெக்ஷன் தோத்துட்டா ரொம்ப மோசம். ஏன்னா அப்பையும் செலவு பண்ணதும் சேர்த்து எடுக்கணும். புரியுதா? அப்ப ஓட்டுக்கு காசு கொடுக்கிறான்னாலே அவன் திருட போறான்னு அர்த்தம். ஏன்னா போட்டது எடுக்கணும். சில 100 கோடி ரூபாயை முதலீடு செய்தவன் பல லட்சம் கோடிகளை திருப்பி எடுப்பான்.